கோர்ட்ல வந்து தண்டனை கொடுத்தா மேல் கோர்ட்ல அதை விடுதலை பண்றாங்க. அது மாதிரி மேல் கோர்ட்ல வந்து விடுதலை கொடுத்தா கீழ் கோர்ட்ல தண்டனை கொடுக்குறாங்க. இது ஒரு முரண்பாடான ஒரு செயலா பாக்குறீங்க? நீங்க எனக்கிட்டே பேசுறதா வேடிக்கை. பல முறை நான் எடுத்து பேசிக்கிறேன். ஒரு வழக்கில் 3 தீர்ப்பு இருக்கு. கீழே மேல விடுதலை செய்யும், உயர் நீதிமன்றம் தண்டிக்கும், உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்யும். உயர் நீதிமன்றம் விடுதலை செஞ்சா உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும். அப்போ ஒரு வழக்கு 3 நீதி இருக்கு ஒரு நாட்டில். இப்ப எல்லாமே அதிகாரத்திற்கு இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள்னு நம்ம பேசுறோம். இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த புலனாய்வுத்துறை, 5 தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. இது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களா இயங்குது. நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். நான் சொன்னா உங்க வீட்டில் ரைடு வரும். இவன் நடவடிக்கை எடுனா எடுக்கும். இப்போ 1000 கோடி டாஸ்மார்க்கில் ஊழல், 150 கோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்ச அதிகாரம், அதே அதிகாரம் தான் இப்ப இருக்குது. ஏன் இந்த 1000 கோடிக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல? அது போராடிட்டு இருக்கு. அதுவே தவறு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இடி வந்து வேணும்னே பழிவாங்கும் நோக்கத்தோட தான் வந்து இந்த ரைடை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இடி மேல வந்துருக்கு. கோர்ட்டும் அதை வந்து உறுதிப்படுத்து. கோர்ட் உறுதிப்படுத்திருக்கா? ஆமா, அது அந்த விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை. எந்த அதிகாரிகள் மேல? தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோர்ட் தடை. அது எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. தெரியல, முழுமை அடையாத ஒரு சம்பவமா இருக்கு. அதுக்குள்ள நீங்க எப்படி இவ்வளவு நீங்க விவரமா போவீங்க? 1000 கோடி ஏதாவது சொல்றீங்க, என்ன ஆவணங்களை நீங்க கைப்பற்ற? 1000 கோடின்னு சொன்னது எனக்கு பொறுத்த 1000 கோடிங்கிறது தவறு தான். முதல்ல லட்சம் கோடினாங்க, அது சில 1000 கோடிங்கிறது தவறு தான். அது கூடத்தான். வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் தலைமைப்பட்டதுக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து உங்களை திருப்பி ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் இந்த நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு நீதிமன்றத்தை பற்றி தவறாக பேசின ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தாரு. இப்போ காலையில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை ரத்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ எனக்கு வந்து 260 வழக்கா, இதில் எந்த பக்கம் கிழக்கா தெற்கா மேற்கான்னு தெரியல. ஏதோ கேட்டுக்கிற வேண்டியதான். சார் உங்க மேல போட்டிருந்த வழக்கை விசாரிக்க தடை பண்ணிட்டாங்க. ஆனா அவர் திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த வழக்கை வந்து நீங்க ஏப்ரல் மாதத்துல அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தாக்கல் செய்து சென்னை என்ன வழக்கு? அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க நீதிமன்றத்தை பத்தி ஒரு குற்றச்சாட்டு நீங்க வந்து ஒரு கோர்ட்ல கொடுத்துருக்கீங்க. அந்த கோர்ட்ல வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதை விசாரிக்க சொல்லி இப்ப உயர்நீதிமன்றத்தில் அது வழக்கு விசாரணை, அது நீதிமன்றம் ஏறுறது இறங்குறது, சிறை நீதிமன்றங்கள் மூலமா தான் அரசியல் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து. விமர்சனம் இல்லை, நான் தான் வைக்கிறேன். இப்போ நம்ம உதாரணமா ஒன்று சொல்லுவோம். இப்போ நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா, யார் முடிவு எடுக்கணும்? சட்டமன்றம், பாராளுமன்றம். ஆனால் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிபதி எழுதலான்னு. இப்போ காவிரியில எனக்கு தண்ணி தரணும், இது யார் முடிவு செய்யறது? எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமா தான். கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது தான். 2 கட்சி, காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஒரே பதில சொல்லும், அதோட தூக்கி போட்டுரும். முடிவெடுக்கிறது யாரு? நீதிமன்றம். இப்ப எது ஒன்றும் சொல்லுங்க, எது ஒன்று, எந்த வழக்கு ஒன்றும் சொல்லுங்க, எந்த மக்கள் பிரச்சனையும் கடைசியா நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது நீதிமன்றம் கூடும் கூடாதுன்னு சொல்லி விட்டுரும். அப்போ நாட்டை ஆள்றது நீதிமன்றமா, சட்டமன்றம், பாராளுமன்றமா? இந்த கேள்வி எழுதா இல்லாது. இது ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க. நீட்டு தேர்வு பாதிக்கப்படுறாங்க மக்கள், நல்லா தெரியுது. எளிய மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற அடித்தட்டு பிள்ளைகள் வந்து இந்த மருத்துவம் படிக்கிற கல்வி கனவாயிருச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அதை வந்து நீங்க வந்து மக்கள் நலன் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட அதிகாரம் சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் விவாதிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே ஒழிய அதை நீதிமன்றத்துக்கு சாட்டி விட்டுறது, தள்ளி விட்டுறது. அது இவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீதிபதிகள் வாயால சொல்ல விட்டுறது. சொல்ல விடும்போது நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, சட்டத்தை மதியுங்கள், அதுதானே நீங்க சொல்றீங்க. இதுதானே நீண்ட காலமா நடந்துட்டு. அப்போ இங்க சட்டமன்ற, பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தையாகி நீதிமன்ற ஆட்சி தான் நடக்குது. இப்போ உதாரணமா மக்களுக்கு இந்த டாஸ்மார்க்கு டாஸ்மார்க்கை மூடணும், மதுவை மூடணும், மதுக்கடைகளை மூடணும்னு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. அதுல அந்த நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு அரசின் கொள்கை முடிவுல நாங்க தலையிட முடியாது.
அரசு ஒரு கொள்கை முடிவெடுக்குது, நீட்ல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும், அரசு கொள்கை முடிவெடுக்குது, அந்த வழக்கை அரசே தொடுக்குது. அது பொதுநல வழக்கு, எது டாஸ்மார்க் மூட சொல்லு, இது அரசின் வழக்கு. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்ல நீ நீட்டை எழுதணுங்குது. இப்ப பொதுவா பாக்குற நமக்கு குடிக்கிறதுல விளக்கு வேணும்னா அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்ற நீதி, பிள்ளைகள் படிக்கிறதுல நீ தலையிட்டதை நிறுத்தினா இல்ல அரசின் அதை வந்து நீ எழுதுங்குது, அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக இருக்குது. இப்ப இந்த நீதிமன்றத்தையும் இந்த தீர்ப்பையும் பொதுவான ஒரு மனிதனா நீங்க எப்படி பாப்பீங்க?